வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய 10 வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வார்த்தையவும் ஒரு சென்டென்ஸில் நம்ம பயன்படுத்தி பார்க்க போகிறோம். அது என்னென்ன வார்த்தைகள், அதை ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் வேர்ட். அக்கறையற்ற அல்லது அக்கறையின்றி இப்படியெல்லாம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் அன்கேரிங் என்ற இந்த வேர்டை பயன்படுத்திக்கலாம். அன்கேரிங் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதை ஒரு சென்டென்ஸில் இப்போ யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஹீ வாஸ் அன்கேரிங், அவர் அக்கறையின்றி இருந்தார்னு அர்த்தம். அவர் அக்கறையின்றி இருந்தார். தமிழில் மென்மையானன்னு சொல்கிறோம் இல்லையா, இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா டெலிகேட் என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகேட் அப்படிங்கிறதுமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். லெட் அஸ் யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ். பேபிஸ் ஹாவ் டெலிகேட் ஸ்கின். குழந்தைகளுக்கு மென்மையான தோல் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் குழந்தைகளுக்கு மென்மையான தோல் உள்ளது. வெகுவாக அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷில் டிராஸ்டிக்கலி என்ற இந்த வேர்ட் பயன்படுத்திக்கலாம். டிராஸ்டிக்கலி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். லெட் அஸ் யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ். தேர் இன்கம்ஸ் ஹாவ் டிக்ரீஸ்ட் டிராஸ்டிக்கலி. அவர்களின் வருமானம் வெகுவாக குறைந்துள்ளதுன்னு அர்த்தம். அவர்களின் வருமானம் வெகுவாக குறைந்துள்ளது. தமிழில் அடிக்கடி நிதானமாக என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த நிதானமாக என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் லிஜர்லி என்ற இந்த வேர்டை பயன்படுத்திக்கோங்க. லிஜர்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப் தான். வழக்கம் போல் இதை ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்திடுவோம். வி வாக்ட் லிஜர்லி இன்டு த ஹோட்டல். நாங்கள் நிதானமாக ஹோட்டலுக்குள் நடந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் அர்த்தம். நாங்கள் நிதானமாக ஹோட்டலுக்குள் நடந்தோம். தெளிவான இந்த வார்த்தையை இங்கிலீஷில் விவிட் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ். வழக்கம் போல் லெட் அஸ் யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ். கிவ் அ விவிட் எக்ஸ்பிளனேஷன். கிவ் அ விவிட் எக்ஸ்பிளனேஷன். தெளிவான விளக்கம் கொடுன்னு அர்த்தம். தெளிவான விளக்கம் கொடு. உணர்ச்சி வசப்படாத. பேசுவதற்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. இதை இங்கிலீஷில் அன்எமோஷனல் அப்படின்னு சொல்லலாம். அன்எமோஷனல் இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். இதை சென்டென்ஸில் பாருங்கள். He was unemotional. It is a very simple sentence. தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உணர்ச்சி வசப்படாதவராக இருந்தார் அப்படிங்கிறது தான். அவர் உணர்ச்சி வசப்படாதவராக இருந்தார். விரும்பத்தகாத. இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக இருக்கிறது அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த விரும்பத்தகாத அப்படிங்கிறதுமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். இங்கிலீஷில் அன்டிசைரபிள் அப்படின்னு சொல்லணும். அன்டிசைரபிள். லெட் அஸ் யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ். It is an undesirable act. It is an undesirable act. இது விரும்பத்தகாத செயல்னு அர்த்தம். இது விரும்பத்தகாத செயல். தெரியாத. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் unknown அப்படின்னு சொல்லுவோம். unknown. உங்களில் பல பேருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அட்ஜெக்டிவ் தான். வழக்கம் போல் ஒரு சென்டென்ஸில் பாருங்கள். It is unknown country to me. It is unknown country to me. இது எனக்கு தெரியாத நாடுன்னு அர்த்தம். இது எனக்கு தெரியாத நாடு. இந்த வார்த்தையை கவனிங்க. பிரிக்க முடியாத ஒரு அருமையான வார்த்தை. இதை இன்செப்பரபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இன்செப்பரபிள் இதுவுமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். சென்டென்ஸை பாருங்கள். The two girls are inseparable friends. The two girls are inseparable friends. இரண்டு பெண்களும் பிரிக்க முடியாத நண்பர்கள்ங்கிறது தமிழ் அர்த்தம். இரண்டு பெண்களும் பிரிக்க முடியாத நண்பர்கள். Dear friends, this is what the last word in this video. தயக்கத்துடன் அப்படின்னு தமிழில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் reluctantly அப்படின்னு சொல்லலாம். reluctantly இது ஒரு அட்வர்ப். இதை ஒரு சென்டென்ஸில் பாருங்கள். இங்கே she reluctantly agreed. she reluctantly agreed. அவள் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டாள்ங்கிறது தமிழ் மீனிங். அவள் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டாள். That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. உண்மையிலே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் ஃப்யூச்சரில் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றுமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.